Hi friends, welcome to my channel. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது exercise 2.5 fifth sum பார்க்குறோம். If modulus of z minus 2 by z is equal to 2, so that the greatest and least value of modulus of z are root 3 plus 1 and root 3 minus 1 respectively. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா modulus of z minus 2 by z is equal to 2. இதில் modulus of z ஓட maximum value root 3 plus 1, minimum value root 3 minus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். மேக்ஸிமம் வேல்யூ ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த இன்இக்வாலிட்டிஸ் எடுத்துக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் 2 பை இசட் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ அந்த ரெண்டு வேல்யூ இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் 1 மைனஸ் இசட் 2 அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் 2 பை இசட் இஸ் கிரேட்டர் than or equal to modulus of z minus modulus of 2 by z. இப்போ இதோட வேல்யூ 2 நமக்கு தெரியும். அப்போ 2 greater than or equal to modulus of z minus modulus of 2 by z. இதை மாற்றி எழுதணும் அப்படின்னா modulus of z minus modulus of 2 by z is less than or equal to 2. அடுத்து இந்த மாடுலஸ் வேல்யூ எப்பவுமே நெகட்டிவ் வராது. ஸோ நம்ம அதுக்கு இன்னொரு மாடுலஸ் எடுத்துப்போம். இந்த மாடுலஸ் ரிமூவ் பண்ணும்போது இந்த வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா -2 less than or equal to modulus of z minus modulus of 2 by z is less than or equal to +2. இந்த மாதிரி ஒரு இன்இக்வாலிட்டியாக மாற்றி எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மாடுலஸ் ஆஃப் z ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பை modulus of z என்ன கிடைக்கும் பாருங்க, -2 modulus of z less than or equal to modulus of z the whole square minus இந்த modulus of z denominator cancel ஆகிட்டு வெறும் 2 மட்டும் கிடைக்கும், less than or equal to 2 into modulus of z. சரியா? ஃபஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒவ்வொரு இன்இக்வாலிட்டி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட் இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். -2 modulus of z is less than or equal to modulus of z square minus 2. இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா modulus of z square minus 2 plus 2 into modulus of z, இங்கே 0 இருக்கும். இதை அந்த பக்கம் மாற்றி எழுதுனால greater than or equal to 0. modulus of z square plus 2 into modulus of z plus 1 minus 1, ஒரு 1 ஆட் பண்ணி ஒரு 1 சப்ராக்ட் பண்ணுறேன். -2 is greater than or equal to 0. இதை மட்டும் என்ன எழுதலாம் அப்படின்னா modulus of z plus 1 the whole square minus 3 greater than or equal to 0. இது அடுத்து எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா modulus of z plus 1 the whole square greater than or equal to 3. ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்துடலாம். ரூட் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா modulus of z plus 1 is equal greater than or equal to root 3 கிடைக்கும். modulus of z greater than or equal to root 3 minus 1, which is minimum value. next அந்த inequality remaining part modulus of z whole square minus 2 less than or equal to 2, less than or equal to 2 into modulus of z. இப்போ நம்ம 2 into modulus of z அந்த பக்கம் இருக்கும். modulus of z square minus 2 into modulus of z ஒரு 1 ஆட் பண்ணி ஒரு 1 சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். -2 less than or equal to 0. இதை மட்டும் என்ன எழுதலாம் அப்படின்னா modulus of z minus 1 whole square minus 3 less than or equal to 0. modulus of z minus 1 the whole square less than or equal to +3 மாறிடும். இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா இப்போ modulus of z minus 1 whole square less than or equal to 3. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா modulus of z minus 1 less than or equal to root 3. modulus of z less than or equal to root 3 plus 1, which is maximum value. hence prove பண்ணிட்டோம். next 7th sum, z1 z2 z3 are complex numbers such that modulus of z1 1, modulus of z2 is equal to 2, modulus of z3 is equal to 3, modulus of z1 plus z2 plus z3 is equal to 1, so that
இந்த மாடுலஸோட வேல்யூ வந்து 6 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். கிவனில் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் z1 இஸ் ஈக்குவல் டு 1. ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்போ z1 இஸ் ஈக்குவல் டு 1. சாரி, z1ஓட காஞ்சுகேட்டை மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும். z1 bar is equal to 1 by z1 or z1 is equal to 1 by z1 bar. Next, modulus of z2 is equal to 2. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். z2 bar is equal to 4. z2 bar is equal to 4 by z2. Next, z3 ஓட மாடுலஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 3. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். z3 bar is equal to 9. z3 bar is equal to 9 by z3. எதுக்கு இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இதை ப்ரூவ் பண்ணணும். நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் z1 z3 z3ன்னு இருக்குது. நான் ஒரு z1 z3 வெளியே எடுத்துறேன். மாடுலஸ் ஆஃப் z1 z3 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், 9 by என்ன இல்லையோ அதை தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், z3 ப்ளஸ் 4 by z2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 by z1. இதோட மாடுலஸ் வேல்யூ. அப்போ ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை இருந்தால் மாடுலஸ் பிரிச்சுக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் z1, மாடுலஸ் ஆஃப் z2, மாடுலஸ் ஆஃப் z3, மாடுலஸ் ஆஃப் 9 by z3க்கு பதிலாக z3 பார்னு எழுதலாம். ப்ளஸ் 4 by z2க்கு பதிலாக z2 பார் ப்ளஸ் 1 by z1க்கு பதிலாக z1 பார். இதோட வேல்யூ 1 into 2 into 3. இப்போது காஞ்சுகேட்டை பொறுத்தவரை அடிஷன் சப்ராக்ஷனில் பிரித்து எழுதிக்கலாம், சேர்த்து எழுதிக்கலாம். நான் வந்து z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 இந்த ஹோல் பார்னு எழுதிக்கிறேன். இப்போ 6 into இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு வச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு நான் மாடுலஸ் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு காஞ்சுகேட் எடுக்கிறேன். அதுக்கு ஒரு காஞ்சுகேட் எடுக்கிறேன். அப்போ இதோட வேல்யூ 1 ப்ளஸ் 6 into 1 is equal to 6. ப்ரூவ் பண்ணிட்டோம். Next, 8th sum. If the area of the triangle formed by the vertices z, iz, z plus iz, z plus iz is 50 square units, find the value of modulus of z. Simple. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது கூட ஐயை மல்டிப்ளை பண்ணால் ஆங்கிள் 90 டிகிரி. கண்டிப்பாக அந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கணும். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இது வந்து ஐசோசெல் ட்ரையாங்கிள். ஐசோசெல் ட்ரையாங்கிள் அப்படின்னா ரெண்டு பக்கம் சேமாக இருக்கும், அந்த ஹைபோடனஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். இப்போது என்ன சொல்ல நமக்கு தெரியும், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆஃப் BH பேஸ் இன்ட்டு ஹைட். இப்போ இந்த ஐசோசெல் ட்ரையாங்கிளால் பேஸ் ஹைட்டும் சேமாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா Z. அப்போது 1/2 லென்த் நம்ம மாடுலஸ் ஆஃப் Z இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z ஹோல் ஸ்கொயர் which is equal to எவ்வளோ ஏரியா கொடுத்துருக்காங்கன்னா 50. இப்போ மாடுலஸ் ஆஃப் Z ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 மல்டிப்ளை பண்ணோம் 100. ஸோ மாடுலஸ் ஆஃப் Z இஸ் ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட் 2.5ல 9th sum. So that the equation Z cube plus 2 into Z bar is equal to 0 has 5 solutions. அப்போ இந்த Z cube plus 2 into Z bar is equal to 0. இதுக்கு வந்து 5 சொல்யூஷன் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். நான் ஃபஸ்ட் என்ன எழுதினா Z cube is equal to minus 2 into Z bar எழுதிக்கிறேன். இப்போ ரெண்டு பக்கம் மாடுலஸ் எடுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z cube is equal to மாடுலஸ் ஆஃப் minus 2 into Z bar. இப்போ மாடுலஸ் எடுக்கும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். Z பாருக்கு பேர் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா Zன்னு எழுதிடலாம். நமக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் Z பார் is equal to மாடுலஸ் ஆஃப் காஞ்சுகேட்டுக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் ஒரே மேக்னிடியூட் வேல்யூ தான் வரும். அப்போது மாடுலஸ் ஆஃப் Z cube is equal to 2 into மாடுலஸ் ஆஃப் Z. இது மாதிரி பிரிச்சதெல்லாம் ஃபஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், Z பார் வந்து Zன்னே கிடச்சிரும். இப்போ இந்த பக்கம் எடுத்து வந்துடலாம். மாடுலஸ் ஆஃப் Z cube minus 2 into modulus of Z is equal to 0. ஒரு modulus of Z மட்டும் எடுத்துடலாம் வெளியே. இப்போ modulus of Z square minus 2 is equal to 0. அப்போ ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு. modulus of Z is equal to 0 அப்படின்னா Z ஓட வேல்யூ 0. நெக்ஸ்ட் ரெண்டாவது Z bar minus 2 is equal to 0.
z bar is equal to 2, z bar is equal to 2 by z. இது ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூ கொண்டு போய் கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா z பாருக்கு பதிலாக 2 by z சொல்லணும்னா z cube plus 2 into 2 by z is equal to 0. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா z power 4 plus 4 is equal to 0. இங்கே highest order 4, it has 4 solutions. ஆல்ரெடி இங்கே ஒன்று ப்ளஸ் 1 டோட்டலாக z cube plus 2 into z bar is equal to 0 has 5 solutions. Thank you. Next 2.5 last sum, find the square root of the following. Square root நமக்கு தெரியும். Square root of a plus ib is equal to formula plus or minus square root of modulus of z plus a by 2 plus I into square root of modulus of z minus a divided by 2. Suppose இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ். first sum z is equal to 4 plus 3i modulus of z is equal to square root of 4 square plus 3 square, that is 16, 9, 25 வரும். அப்போ 5 plus square root of 4 plus 3i is equal to plus or minus modulus of z அப்படின்னா 5 plus a ஓட வேல்யூ 4 divided by 2. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கேயும் ப்ளஸ் I into square root of modulus of z ஓட வேல்யூ 5 minus 4 divided by 2. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 9னா 3 வரும். 3 by root 2 plus I into 1 by root 2. இதே மாதிரி ரிமைனிங் சால்வ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.